நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சிறப்புமிக்க கோவில்கள் இருக்கு. அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவிலோடைய ஸ்பெஷல் என்ன? இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் திருவாவடுதுறை, மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. இது ஒரு சிவத்தலம். 274 சிவத்தலங்கள்ல இது 99வது தேவார பாடல் பெற்ற தலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம காவிரி தென்கரை தலங்கள்ல இது 36வது ஸ்தலமா இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அன்பான கணவன் மனைவி, அழகான குழந்தைகள், இது எல்லாமே இந்த கோவிலோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கோவில்ல இதோடைய தல புராணம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முறை கைலாயத்துல சிவபெருமான் பார்வதி தேவி சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அவங்க கூட அங்கே நிறைய விளையாடுவாங்க போல இருக்கு. ஸோ சொக்கட்டான் விளையாடிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு. சண்டை வந்ததும் சிவபெருமான் பார்வதி தேவி செஞ்சது தப்புன்னு சொல்லி அவங்க மேலே கோவப்பட்டு நீ போய் பசுவா பிறந்துரு அப்படின்னு ஒரு சாபம் ஏற்றிருக்கார். ஸோ இந்த இடத்துல பார்வதி தேவி ஒரு கோ அண்ணா பசு, அந்த பசுவா இங்க இருந்து வாழ்ந்து இங்க முக்தி கொடுத்ததுனால இந்த கோவில்ல இருக்கிற ஈசனோட பேர் கோமுக்தீஸ்வரர். அவரு அந்த முக்தி கொடுக்கும் பொழுது இங்க வந்து அம்பால அணைச்சு அந்த முக்தி கொடுத்திருக்கார். அதனால அவரோட பேர் அணைத்திருந்த நாயகர். இதுல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அணைச்சாலும் அந்த சிலையில பாத்தீங்கன்னா அவரோட கை அம்பாள் மேல பட்டிருக்காது அப்படின்றாங்க. ரொம்ப அழகான விஷயம். இந்த கோவிலுக்கு போகும்போது இதை தெளிவா பார்த்துட்டு வாங்க.